ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோ என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது இந்த சேனலில். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் பெருசாக ஒரு ரீச் நான் ஒரு லெவல் அட்டைன் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் என்னோடய மொத்த கெரியரையும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் யார் என்ன அப்படின்னு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ஸ்கேரி டீச்சர் 3D. ஓகே, லெட் ஸ்டார்ட் தி கேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் இருக்கோம். இப்போ கெரியர் மோடை கிளிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ப்ளேனோ கிளிக் பண்ணிட்டோம்னா லோட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் 1 தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நிறையா அதிலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதை தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, சர்ப்ரைஸ் ட்ராப். ஃபர்ஸ்ட் எபிசோடு சர்ப்ரைஸ் ட்ராப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலி பொறியை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா மிஸ்டியோட டேபிளில் வைக்கணும். மிஸ்டின்னு யாருன்னா அந்த மிஸ்டி இல்லை, மிஸ் டீங்கிறது டீச்சர்னு நினைக்கிறேன், தெரில அவங்க பேர் என்னென்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க கோட்டாய் உர்ரா. ஓகே, என்னென்னமோ பண்ணுறாங்களே. ஓகே, நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஜாய்ஸ்டிக். ஓகே, இப்போ நம்ம அப்படியே போகலாம். ப்ரெஸ் தி பட்டன் டு ஓப்பன் தி டோர். ஓகே, ஃபைண்ட் தி மவுஸ் ட்ராப். இப்போ அந்த கபோர்டுக்குள்ளே திறக்கணுங்கிறாங்களா. ஓகே, மவுஸ் ட்ராப் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாமே சொல்கிறாங்களே. ஓகே, இப்போ வச்சுட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பருக்கு அடியில் வைக்கணுமா? கவதி நியூஸ் பேப்பரியா? இப்போ வச்சுட்டோம். இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். ஓடியாச்சு. ஓகே, என்ன இங்கிருந்து வரா? சரி, இப்போ இப்போ உட்காந்து எனக்கு தெரிஞ்சு கையை வச்சிருவா. வெய்யி அப்பாடா மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். ஐயோ, வழியில் துடிக்கிறாங்க, கதறா. நீ பண்ண டார்ச்சருக்கு இதாண்டி உனக்கு தண்டனை. ஓகே, நெக்ஸ்ட்டு லோட் ஆகுது. ஆட் சால்ட் டு மிஸ் டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டீச்சர் அ லெசன். அதை தாண்டா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் சால்ட்டை கலக்கணுமா? சால்ட்டை கலக்கிறதெல்லாம் ஒரு டாஸ்காடா, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இது பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஆல்ரெடி கீழே கிடக்கிறது, ரோட்டில் கிடக்கிறதில் பொறுக்கிட்டு உள்ளே போட்டு அதில் எதையோ ஊற்றி அதை பிரேக்ஃபாஸ்ட் வேறு வச்சுருக்கா. இது கொஞ்சம் சிக்கலான வேலை தான். பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கிடக்கு. கலர் கல், ஃபிஷ் டேங்கில் போடுற கல்லெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்கா. ஓகே, லாக் பிக். இது லாக் பிக். ஓகே, வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போய் அதுக்குள்ளே சால்ட்டை கலக்கணும். இந்த சால்ட் இங்கே இருக்கா? எல்லாம் நம்ம கண்ணு மூடி வச்சுருக்காங்களே. ஓகே, கலந்தாச்சு. இப்போ ஓடிடணும். ஓகே, ஓடியாச்சு. வந்துட்டா? குடி சீக்கிரம் குடி. ஓகே, என்ன ஸ்பூன் அது? என்ன ஸ்பூனு டப்பாக்கு வெளியே வருது? ஊற்று, வாயில் ஊற்று. ஆகா, பயங்கரமாக இருக்காட்டி. அப்படிதான். ஐயய்யே, சி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஸ் வித் டிவி ஷோ தட் தி மிஸ்டி கேனாட் வாட்ச் அவர் ஃபேவரட் ஹாரர் ஷோ வேறு பார்க்குற அளவு இவளே ஒரு ஹாரரு. வேறு ஹாரர் ஷோ பார்க்குறா. ஓகே, ஸோ இப்போ டிவி அங்கே ஒரு க்ரோபார் இருக்குது. ஹாரர் ஷோ ஓடாது. எங்கடா ஹாரர் ஷோ இருக்குது? சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸிங் கேஸ் எக்யூப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ டான்ஸிங் கேஸை அமுக்கணும் என்ன பண்ணுவா? ஓகே, மண்டேலே விழுந்தது. ஏய், என்னென்னமோ பண்ணுறாளே. ஓகே, ஒரு ஸ்டார் கிடக்கு கீழே. ஓடு அமுக்கி, சீக்கிரம் அமுக்கிட்டு ஓடு. ஓகே, ஹிண்ட்டு. அதாவது இது இப்போது நமக்கு ஒரு ஹிண்ட்டு வேறு கொடுக்குதா? மேட்ச் டிவி வித் கிராஸ் பார் வச்சு டிவியை உடைக்கணும். அதில் டிவி எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுங்கடா. இன்னும் ஒரு ஏணி.
சரி, இது எடுத்தாச்சு. இது எடுத்து என்ன பண்ணுறது? எடுத்து என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. சரி, இதை எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வைப்போம். அங்கே ஏதோ காட்டுக்கு அங்கே லேஸும் பண்ண முடியல. இதை வச்சுருப்போம். இதை வச்சுட்டு இங்கே ஒரு பியர் ட்ராப் இருக்குது. கிராஸ் ப்ரோ எப்போ கிடச்சிது? ஓ, கீழே கிடந்ததா? ஓகே, கிராஸ் போங்கிற பாரு. சை, க்ரோபாரு. இந்த லேடர் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரில. ஓகே, இன்ட்டு முடிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டா நம்ம போயிடுவோம். போயிட்டு டிவி எந்த ரூமில் இருக்குன்னு வேறு தெரில. இந்த வழியாக போகலாமா இல்லை இங்கே ஓடுது டிவி. இதை திறந்து போய் டிவியை உடச்சிட்டு வரா சவுண்டு கேட்குதுன்னு வரலே. சீக்கிரம் ஓடுறா. ஓடிரு. கண்டுபிடிச்சாலா இல்லையா? ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னும் டிவி உடஞ்சது கண்டுபிடிக்கல போல. நடந்து வந்துட்டே இருக்காளே தவிர சீக்கிரம் வந்து தொலை மாட்டேங்கிறாளே. இது என்னது? எனர்ஜி ட்ரிங்க். ஓகே, எடுத்து வாயில் ஊற்றிப்போம். இன்னுமா வரல? ரொம்ப நேரம் நடந்து வராளே. சரி, டூ ஸ்லோ. சரி, இப்போ நம்ம போய் அவ எங்கே? படிக்கட்டில் இறங்கி வராளா? இப்போ டைரெக்டாக அங்கே போவா. அவளுக்கு இப்போ வந்துட்டு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே கதவை திறந்துட்டா. ஓகே, டிவிக்கேனா ரூமுகளுக்கு அவ்வளோதான். சீக்கிரம் பாரு, டிவி உடச்சிருக்கேன். எப்படி உடப்பா? வேறு லெவல் பண்ணிட்டோமா? நல்லா கதறு. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தா டார்ச்சர் பண்ணுற. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூயின் மிஸ்டீஸ் ட்ரெஸ் டு ப்ரிவெண்ட் ஹர் ஃப்ரம் கோயிங் டு மாஸ்குலேட் வாட்டி பண்ண. ஓஹோ, இவளை நிம்மதியாகவே விடக்கூடாது, அதுதான் டாஸ்க்கு. ஓகே, வந்துட்டு என்னது? ஃபோட்டோ ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர பேய் மாதிரியே இருக்குது. பரவாயில்ல. ஓகே, இதெல்லாம் வேண்டாம். இப்போ டைரெக்டாக போயிட்டு ஏதோ ஒரு டூல் வச்சு கிளிக் திஸ் பட்டன். ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. இப்போ இது காட்டுது எங்கே போகணுன்னு. ஃபைண்ட் அ டூல் டு கட் தி ட்ரெஸ். ஒரு பியர் ட்ராப் இருக்குது, எடுத்துப்போம். யூஸ் ஆகும். என்னது? சிசர் இருக்குது. ஸோ இந்த சிசரை வச்சு தான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெஸ் எந்த ரூமில் இருக்குன்னு வேறு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வேறு எப்படி ஏதோ ஒரு ரூமில் தான் வச்சுருப்பா. பாருங்கள், எல்லாத்துக்கும் ரூம். கேம் விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு ரூம். என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தாண்டி இருக்குது கேம் விளையாடுறதுக்கு. வேறு இது என்ன ரூமு? இங்கே ஏதோ ஜொலிக்குது. ஓகே, கீழே ஏதோ வழி போகுது. என்னது? ஐயோ, பிடிச்சிட்டா. எங்கிருந்து பிடிச்சா? எப்படா வந்தாங்க? சரி, அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இல்லை. மேலே எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே காணும், ஒரே இருட்டாக தெரியுது. சரி, இந்த ரூம் போவோம். இங்கே இல்லை. இங்கே எதுவுமே இல்லையே. இங்கே ஒன்றுமே இல்லை. இதில் எங்கே ட்ரெஸ் வைப்பா தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எந்த இடமும் இருக்கிற மாதிரி இல்லையே இங்கே. ஒரு வேளை மேலே இருக்குமோ? இதில் ஆடு வேறு. சரி, போய் தொலை. ஓகே, என்னது? ரிவீல் ஹிண்ட்டு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கா? பிக்சர், அந்த பிக்சரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். சரி, எங்கே வச்சுருக்கான்னு வேறு தெரியலையா? அதான் இப்போ எனக்கு கேள்வி அதுதான், எங்கே வச்சுருக்கா? ஸோ பார்த்தா எங்கடா இருக்கே? ஓகே, இந்த சைடு நடந்து போகிறா. அப்படியே அந்த சைடு போன உடனே நம்ம இந்த பக்கமாக போயிடணும். நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே ரூமுக்கு போகிறேன், அந்த ரூமுக்கு போகிறேன், டார்ச்சர் ரூமு, ஜிம்மு, எல்லா ரூமுக்கு போகிறேன். இவன் எந்த ரூமில் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கான்னு எனக்கு தெரில. தேடி ஓஞ்சது தான் மிச்சம். என்ன பண்ணுறது?
நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் இவன் எந்த ரூமில் வச்சுருப்பான்னு. இங்கே போனால் அங்கே வரா, அங்கே போனால் இங்கே வரா, எல்லா கபோர்டையும் திறந்து பார்த்தேன். இந்த அங்கே வராளா. மொத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் ஒரு ரூமுக்கு வந்தேன். இந்த இடத்துல ஒரு கபோர்டில் வச்சுருந்தா. பார்த்தா கொட்டை இடத்துல வெளியே போர்டு போட்டிருக்கு மிஸ்டி ஓட ரூம்னு. மிஸ்டி இல்லை, மிஸ் டி, ப்ரொனவுன்சியேஷன் மஸ்டே. ஓகே, மியூசிக் ரூம், மியூசிக் ரூமா. ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த ரூம் வழியாக போய் அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே இந்த சைடாக போயிடலாம். இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா. அந்த ரூமுக்கு தான் போகிறான்னு நினைக்கிறேன், கட் பண்ண ரூமுக்கு. சரி, இங்கே போயிடுவோம். இப்போ வந்தால் தானே. ஓகே, இப்போதைக்கு மேலே வந்துட்டோம். பார்த்துட்டாளா? பார்த்தாலா இல்லையா? இன்னும் பார்த்த மாதிரியே தெரியலையே. பார்த்துட்டா. பார்த்தியா எப்படி உன் ட்ரெஸ்ஸை எவ்வளோ அழகாக மாற்றிருக்கேன்னு? வேற லெவலா? நல்லா ஒப்பாரி வெடி. எப்படியெல்லாம் குடும்பப்படுத்திட்டு போவோம் கொடுத்து. சரி, ஓகே கைஸ், இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறது இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நான் யார் என்னங்கிறது போக போக அடுத்தடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. பிகாஸ் நான் நிறைய பார்த்துட்டேன், சப்போர்ட்லெஸ்ஸாகவே போயிட்டு இருந்தது. அதனால தான் இந்த சேனலில் புதுசாக வேற ஒரு ஐடென்டிட்டியில் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் யாருன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு நல்லது. தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்க வாய்ப்பும் இல்லை. ஸோ ஓகே கைஸ், இத்துடன் ஐ எம் லீவிங். நான் உங்கள் ட்ரெட் ஃபினிக்ஸ். டாடா, பை பாய். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி நல்லா தான் இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வாங்க.